கரந்தாலே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழுமலையோ இதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழுமலையோ இதம் வருமோ ஒளி இருக்க. நாடுமே உம்மை காத்திரும் உந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. என் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய இறை மக்களே, இந்த ஒளிக்காட்சியை கண்டு இறைவனை சந்தித்து வேண்டிக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று தாய் திருச்சபையானது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்திற்கு ஏறிச் சென்ற மாபெரும் உண்மையை பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றது. வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் இயேசு மேலேறி செல்வதை பார்க்கின்றார்கள். பின்பு அவர் மாயமாகி விடுகிறார். மேகம் ஒன்று அவரை மறைத்து கொள்ளுகின்றது. திருவிவிலியம் அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் மேலேறி சென்று ஆண்டவருடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று. ஆண்டவருடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்றால் தந்தையை இனிமேல் தனையன் இல்லாமல் நாம் பார்க்க முடியாது. தந்தையோடு தனையன் அருகில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய மாட்சியிலும் ஆற்றலிலும் அன்பிலும் பங்கு பெற்று கொண்டே இருக்கிறார். வலது பக்கத்திற்கு சென்ற இந்த தனையனின் மாட்சியில் அவருடைய சீடர்களுக்கும் இடம் உண்டு என்பதை விவிலியம் வலியுறுத்தி நமக்கு கூறுகிறது. இந்த மாட்சியின் தொண்டர்களாக உரிமையாளர்களாக நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையை வாழுகின்ற பொழுது இந்த திருப்பலியானது மேலும் மேலும் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் தருகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளால் நேசிக்கப்படுகிறவர்கள் நீங்கள். அவருடைய அழைப்பிற்கு தகுதியானவர்கள் நீங்கள். எந்த பாவம் செய்தாலும் எந்த தவறு இழைத்தாலும் தன்னுடைய அருள் இரக்கத்தால் ஆண்டவர் உங்களை அரவணைத்துக் கொள்ளுகிறார். தன்னுடைய மாட்சியில் பங்கு பெற வைக்கிறார். கண்டிப்பாக அவர் வந்து நம்மை அரவணைத்து அந்த பேர் உவகையில் நமக்கும் பங்கு தருவார் என்ற அந்த நம்பிக்கையில் இந்த திருப்பலியில் பங்கு பெறுகிறோம். எனவே நம்முடைய தவறுகளுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவருடைய அந்த இரக்கத்தையும் அவர் காட்டுகின்ற கருணையையும் நாம் நம்புவோம். அவருடைய உரிமை பேற்றில் நமக்கு பங்களிக்க ஆண்டவர் மிகவும் ஆவலாக உள்ளார் என்ற அந்த ஆவலை நிறைவேற்ற இந்த திருப்பலியை தொடர்ந்து நடத்தி நம்முடைய தவறுகளையும் பிரிவுகளையும் பிளவுகளையும் மறந்து சகோதர சகோதரிகளாக வாழ இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையிலிருந்து என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரை நீர் மீது இறங்குவி, உலகின் பாவம் போக்குபவரை இம்மன்றாட்டை ஏற்றருள்வி, தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீர் எம் மீது இறங்குவி, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூயரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளில் ஒரே திருமகனும் எம் மீட்பருமான கிறிஸ்து விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதை நம்புகின்றோம். அதனால் நாங்கள் இப்பொழுதே மனத்தளவில் விண்ணகத்தில் வாழ்ந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. தெயோஃபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதியுள்ளேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்கள் இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமேரியா முழுவதிலும் உலகின் கடையிலை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைந்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே. உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடற விடுவதில்லை. உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடற விடுவதில்லை. உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். பகலின் வெயிலோ இரவின் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே. புயலும் மழையும் புவியை சூழா தீமை செய்யாது திகையாதே. கண்ணான தேவன் என்னாலும் காப்பார். கவலையோ கலக்கமோ இனி வேண்டாம். கண்ணான தேவன் என்னாலும் காப்பார். கவலையோ கலக்கமோ இனி வேண்டாம். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. வானத்து பறவையை காக்கின்றவர் வறுமையில் உன்னை விடுவாரோ. வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர் நோயினில் விடுதலை தருவாரே. வானத்து பறவையை காக்கின்றவர் வறுமையில் உன்னை விடுவாரோ. வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர் நோயினில் விடுதலை தருவாரே. உலகமாயிரம் பேசினாலும் சோர்ந்து வீழ்ந்து போகாதே. தீங்கு செய்வோர் சூழ்ந்து கொண்டால் வாழி வதங்கி போகாதே. இஸ்ராயேல் இறைவன் மாறாத தேவன், இன்றும் என்றும் உடனிருப்பார். இஸ்ராயேல் இறைவன் மாறாத தேவன், இன்றும் என்றும் உடனிருப்பார். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார். கலங்காதே மனமே. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 1 இறை வாக்கியங்கள் 17 முதல் 23 முடிய. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக.
கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சி மிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்டப்பட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 28, இறை வாக்கியங்கள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவிலுள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ, உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தந்தையின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள சீடர்களே, அவர் மறுபடியும் வருவார் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஒரு மிகப்பெரிய விழா, ஒரு சிறப்பான விழா. திருச்சபை இதை கொண்டாடி மகிழ்கின்றது. இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு எந்தெந்த உண்மைகள் உண்டோ அதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. அந்த உண்மைகள்தான், உயிர்த்தெழுந்த இயேசு சீடர்களுக்கு தன்னை காண்பித்தார். இவர் உடலோடு உயிர்த்தெழுந்தார். உடலோடு உயிர்த்தெழுந்த இவர் சீடர்களுக்கு தம்மை காண்பித்த பிற்பாடு 40வது நாள் இவர் விண்ணகத்திற்கு எழுந்தருளி செல்கின்றார். விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இவர் தந்தையின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை விவிலியம் நமக்கு எடுத்து கூறுகிறது. அது மட்டுமல்ல, அவர் சும்மா அங்கே வாழா இருந்து விடவில்லை.
அங்கிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசக்கூடிய இந்த கிறிஸ்து மறுபடியும் திரும்பி வருவார். திரும்பி வந்து நம் அனைவரையும் தந்தையுடன் இணைத்துக் கொள்வார். எத்தகைய மாபெரும் உண்மைகளை திருச்சபை நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த விசுவாசத்தை உங்களுக்கு எடுத்து கூறி இது எவ்வாறு விவிலியத்திலிருந்து வருகிறது என்பதையும் உங்களுக்கு விளக்கி இதை எப்படி வாழலாம் என்பதை நான் உங்களுக்கு இந்த மறையுரையில் கூற விரும்புகிறேன். கிறிஸ்துவின் விண்ணேற்பு பற்றியதை நாம் சொல்லுகிற பொழுது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இயேசுவின் விண்ணேற்பு ஒரு பேருண்மை, ஒரு மறையுண்மை. இரண்டாவது, விண்ணேற்பு அடைந்து இயேசு தம் தந்தையின் வலது பக்கத்தில் உள்ளார் என்பது நமது நம்பிக்கை. இது விவிலிய வார்த்தைகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. மூன்றாவது, இவ்வாறு அவர் தந்தையின் வலது பக்கத்தில் வீற்றிருப்பது எதை குறிக்கிறது? அவரது மகிமையையும் அவரது பேராற்றலையும் எல்லாவற்றிற்கும் அவர் அதிபதியாக இருக்கிறார் என்பதையும் நமக்கு எடுத்துரைக்கிறது. அது எப்படி என்றால், எந்த அளவுக்கு அவர் எளியவராக, குறைந்தவராக, ஒன்றும் இல்லாதவராக மாறினாரோ, அதை ஒன்றுமில்லாதவராக மாறியதை எம்டி கெனோசிஸ் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதாவது ஒன்றுமில்லையா, எந்த அளவுக்கு ஒன்றுமில்லாமல் மாறினாரோ அந்த அளவுக்கு நிறைவுள்ளவராக தந்தையோடு இருக்கின்றார். இனிமேல் தந்தையை தனியாக பார்த்த நாம் தனையனோடு தான் இணைந்து பார்க்க வேண்டும். தந்தையனுடைய அந்த அளவுக்கு அவர் ஆற்றல் பெற்று விட்டார். கடவுளுக்கு இணையாக இருந்த அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை விடாமல் பிடித்து கொண்டிருக்கும் ஒன்றாக கருதவில்லை. அவர் சிலுவையில் அறையுண்டு இறந்து இப்பொழுது உயிர்த்தெழுந்து தந்தையின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு எல்லா அரசுகளும் அடிபணிய வேண்டும், எல்லா ஆற்றல்களும் அடிபணிய வேண்டும். அவர் எல்லாவற்றிற்கும் அதிபதியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இறைமகன் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்றால் எவ்வளவு ஆறுதலாக இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்கனவே சென்ற வாரம் சொன்னேன், தூய ஆவியார் நமக்காக பரிந்து பேசுகின்றார் என்று. பரிந்து பேசுவது மிகவும் ஒரு புனிதமான செயல். இந்த உலகத்தில் ஏழை எளியவருக்காக பரிந்து பேசுகிறவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். ஏழை எளியவர்களை அதிகமாக்கி கொண்டும் அவர்களுடைய துன்பத்தையும் வேதனையையும் பெருக்கிக் கொண்டிருக்கிறவர்களும் அதிகமாக இருக்கிறார்களே ஒழிய, அவர்களுடைய வேதனை நேரத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசி அவர்களுக்கு ஆதரவும் பாதுகாப்பும் கொடுக்கக்கூடியவர்கள் அதிகமாக இல்லை. இன்றைய பாடலில் அதைத்தான் நாம் பாடினோம். ஆபத்து ஒன்றும் அணுகாது, ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார், வேதனை நம்மை நெருங்காது, அவர் கற்பாறையாக இருக்கிறார். அந்த கற்பாறையும் அந்த ஆறுதலும் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவிடமிருந்து நமக்கு வருகிறது என்றால் எவ்வளவு ஆறுதலாக இருக்கின்றது. அடுத்தது, இவர் மறுபடியும் திரும்பி வருவார். மறுபடியும் திரும்பி வந்து அவர் நம்மை தன்னுடையவர்களாக ஏற்றுக்கொள்வார். இந்த மாட்சியில் நமக்கு பங்குண்டு. யாருமே அவநம்பிக்கைப்பட வேண்டிய தேவையில்லை. எந்த துன்பத்தில் இருந்தாலும், எந்த பாவத்தில் விழுந்தாலும் கடவுள் அவர்களை கருணையுடன் கண்ணோக்கி மன்னித்து விடுகிறார் என்பதை இந்த பேருண்ணமே நமக்கு கூறுகிறது. வானத்தில் சென்றவர் அங்கே இருந்து விடவில்லை. மத்தேயு நற்செய்தியில் நாம் இன்றைக்கு கேட்டோம், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, விண்ணிலும் மண்ணிலும் எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லா இடத்திற்கும் சென்று இயேசுவை அறிவியுங்கள், நற்செய்தியை முழங்குங்கள், கடைசி வரைக்கும் உங்களோடு இருக்கிறேன். நமது ஆண்டவராகிய இயேசு விண்ணகத்தில் இருந்தாலும் அதே போல மண்ணகத்திலும் இருக்கிறார் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. இதை நமக்கு சொல்லக்கூடிய இன்றைய ஜெபங்கள் பாருங்கள். திருச்சபையானது எப்படி ஜெபிக்கிறது என்று திருப்பலியில் உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்களோடு என்றும் இவ்வுலகில் நாங்கள் அவரோடு வாழ்வது போல, எங்களோடு என்றும் இவ்வுலகில் வாழ்வது போல நாங்கள் அவரோடு விண்ணுகத்தில் வாழ தகுதி பெறுவோமாக என்று திருச்சபை வேண்டுகிறது. அடுத்தது மட்டுமல்ல, விண்ணக வீட்டுக்கான ஏக்கத்தை இது தூண்டிக் கொண்டிருக்கிறது என்று திருச்சபை ஜெபிக்கிறது. தலையாகி அவர் பெற்ற மாட்சிக்கே அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையை இன்றைய ஜெபங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன.
வானகத்தில் இருக்கின்ற அவர் தனியாக அவர் இருந்து விட விரும்பவில்லை. மாறாக நம் எல்லோரையும் அழைத்து கொண்டே இருக்கிறார். அப்படி என்றால் இவ்வுலக வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா துன்பங்களையும், துயரங்களையும், இடர்களையும், பிளவுகளையும், எல்லா வெறுமைகளையும் நீக்கி நமக்கு நிறைவு தருவதற்கு அவர் மிகவும் ஆசையோடு இருக்கிறார். இதை நற்செய்தியானது எப்படி எடுத்துரைக்கிறது என்பதை பார்ப்போம். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலது பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்து விண்ணகத்திற்கு ஏறி செல்லப்பட்டார் என்பதை அதிகமாக சொல்லாமல், தந்தையின் வலது பக்கத்தில் இருக்கிறார், அவர் நம்மை மறுபடியும் அழைத்துக் கொள்வார், அங்கிருக்கின்றவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதை இது எடுத்துரைக்கிறது. அதே போல தூய ஸ்தேவான் இறக்கும் பொழுது கடவுளின் மாட்சியையும் அவரது வலது பக்கத்தில் இயேசு இருப்பதையும் பார்க்கின்றார். திருத்தூதர் பணி 7வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே போல எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் கடவுள் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் நாம் அவரோடு அமரவும் செய்தார். தந்தையின் அந்த மாட்சியிலும் தந்தையின் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோம் என்பதை இந்த விவிலிய வார்த்தைகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. எனவே விண்ணகத்திற்கு ஏறி சென்றதை விட இயேசு தந்தையின் வலது பக்கத்தில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த பேருண்மை நமக்கு அதிகமாக சொல்லுகிறது. விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்பதை லூக்காவும் திருத்தூதர் பணியில் தன்னுடைய நற்செய்தியில் சொல்லுகிறார். சீடர்கள் முன்பாக அவர் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். எப்படி எடுத்து செல்லப்பட்டார்? எவ்வாறு உடலோடு அவர் உயிர்த்தெழுந்தாரோ அந்த உயிர்த்தெழுந்த மாட்சியில் அவர் விண்ணகத்திற்கும் எடுத்து செல்லப்படுகிறார். என்ன அருமையான ஒரு நிலை பாருங்கள். அப்படி என்றால் நாம் எல்லோரும் உடலோடும் ஆன்மாவோடும் எவ்வாறு அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டாரோ, இயேசு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றாரோ, அதே நிலையில் நாமும் பங்கு பெறுவோம் என்ற உண்மையை நமக்கு இது எடுத்து சொல்லுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, விண்ணகம் ஏறி சென்பது நம்மை விட்டு அகன்று விடுவது அல்ல, நம்மை விட்டு பிரிந்து போகுவது அல்ல. மாறாக எந்த அளவுக்கு அவர் பிரிந்து போகிறாரோ அந்த அளவுக்கு நம்மோடு இணைந்து இருக்கிறார். அதனாலே தான் இன்றைய வாசகம் சொல்லுகிறது, எப்பொழுதும் நான் உங்களோடு இருக்கிறேன், உலகம் முடிவு வரை உங்களோடு இருக்கிறேன். நமது ஆண்டவராகிய இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் கண்டிப்பாக உணர வேண்டும். இதைத்தான் கண்ணதாசன் அருமையாக தன்னுடைய கவிதையில் சொல்லுகிறான். இறுதி நாட்களில் கிறிஸ்தவ விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை கண்ணதாசனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் உள்வாங்கி அந்த உள்வாங்கியதை சாராக நமக்கு பிழிந்து தருகிறார். மண்ணிடை இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே, புண்கள் இருக்கும் வரையில் மருந்து தேவை நித்தியமே, விண்ணரசு அமையும் உலகம் முழுதும் இதுதான் தத்துவமே, எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவரே, இயேசுவை நம்புவோமே. இந்த அருமையான கவிதையில் அந்த இறுதி நாட்களில் உள்ள அந்த ஒட்டுமொத்த உண்மையையும் சாராக நமக்கு பிழிந்து தருகிறார் கண்ணதாசன். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழுவது வரைக்கும் நமக்கு மருந்து தேவைப்படுகிறது. இந்த விண்ணரகத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் எப்படி மண்ணகத்தில் வாழ முடியும்? அதைத்தான் உங்களுக்கு நான் இப்பொழுது எடுத்து கூற விரும்புகிறேன். நமது ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது மலை மீது ஏறி தன்னிடம் வந்தவர்களுக்கெல்லாம் அருள் பொழிவு செய்தார். திருவாய் மலர்ந்து அவர்களுக்கு மலை பொழிவை எடுத்துரைத்தார். அவ்வாறு சொல்லும் பொழுது அவர் இறுதி வார்த்தையாக சொல்லுகிறார், உங்கள் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் என்று. இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்களில் ஒருவர் சிரித்து விட்டார். சிரித்து விட்டவுடனே இயேசு அவரை நோக்கி கேட்கிறார், நீர் இப்பொழுதுதான் வந்தீர், அதை நான் பார்த்தேன். உம்முடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் அபிஜா. எங்கிருந்து வருகிறீர்? நான் எருசலேமில் இருந்து வருகிறேன். எருசலேமில் இருந்து வருகிறவர்கள் எல்லாம் தங்களுக்கு திருநூல் தெரியும், திருநூலின் விளக்கமும் தெரியும், சட்டங்களை எப்படி வாழ்வது என்று தெரியும் என்ற பெருமையும் அகந்தையும் அவர்களுக்கு அதிகமாக உண்டு. அவர் சிரித்து விட்டார். உடனே இயேசு அவரிடம் கேட்கிறார், எதற்காக நீர் சிரிக்கிறீர் என்று. அப்பொழுது அவர் பதில் சொல்வார்,
நாங்கள் செய்ய முடியாத ஒன்றை நீர் செய்ய கேட்கிறீரே, அதை நினைத்துதான் நான் உம்மை பார்த்து பரிதாபப்பட்டு நான் சிரித்து விட்டேன் என்று. நான் என்ன சொல்லிவிட்டேன்? உங்கள் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் என்று சொன்னீரே. கடவுளைப் போல நாங்கள் எப்படி வாழ முடியும்? வாழ முடியாத ஒன்றை நீங்கள் வாழுங்கள் என்று எங்களிடம் கேட்பது கேலிக்கூத்தாக இல்லை. அப்பொழுது இயேசு சொல்வார், நான் அதற்கு முன்னால் என்ன சொன்னேன் என்பதை நீர் கேட்கவில்லை. கடைசியில் உங்கள் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் என்று 5வது அதிகாரம் 46, 47, 48 வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. நீர் இந்த கடைசி வசனத்தை மட்டும் கேட்கிறீர், ஆனால் அதற்கு முன்னால் உள்ள வசனத்தை கேட்டீரா? அது என்ன வசனம் என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்வார், உங்கள் பகைவரை அன்பு செய்யுங்கள். ஏனென்றால் உங்கள் வானக தந்தை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய மழையை பொழியச் செய்கிறார், அவர்களுக்கு தன்னுடைய கதிரவனையும் உதிக்கச் செய்கிறார். கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அன்புடையவராக இருக்கிறார். அவர்கள் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் பகைவர்கள் மீதும் எல்லார் மீதும் அவர் தன்னுடைய அன்பை காட்டுகிறார் என்பதை எடுத்து சொன்னார். அப்பொழுதும் அவர் சிரித்து விட்டார். என்ன, என்னுடைய எதிரியை நான் நேசிக்க வேண்டுமா? என்னுடைய பகைவனை நேசிக்க வேண்டுமா? இந்த ஏழைகள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ், அதாவது அவர்கள் புறந்தள்ளப்பட்டவர்கள் அல்லவா, பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் ரோமையர்களோடும் நாங்கள் பேச வேண்டுமா? அவர்களோடு நாங்கள் நம்பி நட்புறவு வைத்துக் கொள்ள வேண்டுமா? அவர்களை அன்பு செய்ய வேண்டுமா? என்ன பேதனையாக இருக்கிறது, என்ன பித்தலாட்டமாக இருக்கிறது. அவர்கள் கடவுளுக்கு அருகில் இல்லையே, கடவுளை விட்டு போனவர்கள் அல்லவா. இந்த மனிதர்களிடம் நாங்கள் எப்படி பேச முடியும்? பாவிகள் ஆயக்காரர்கள் எல்லாம் கடவுளுக்கு ரோதிகள், அவர்கள் கடவுளிடமே செல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டுமா? அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுவார், நீ உன்னுடைய பகைவனை நேசிக்காவிட்டால் நீ என்ன காரியம் செய்கிறாய்? நீ அந்த பாவியை போலும் ஆயக்காரனை போலும் தானே இருக்கிறாய். ஆயக்காரர்களும் தங்களுக்கு அன்பு செய்கிறவர்களை அன்பு செய்கிறார்களே, பாவிகளும் தங்களுக்கு அன்பு செய்கிறவர்களை அன்பு செய்கிறார்களே. நீ ஒரு பரிசேயன், நீ ஒரு யூதன், நீ கடவுளுடைய மனிதன். கடவுளுடைய மனிதன் என்பதற்கு நீ எப்படிப்பட்டவன் என்பதை நீ எப்படி காட்டுகின்றாய்? நீ உன்னுடைய விரோதியை அன்பு செய்யவில்லை என்றால், உன்னை பகைக்கிறவனை அன்பு செய்யவில்லை என்றால், உனக்கு துன்பம் கொடுக்கிறவனுக்காக நீ வேண்டிக் கொள்ளவில்லை என்றால், நீ மற்றவர்களை விட எப்படி நீ சிறந்தவனாக இருக்க முடியும்? அப்பொழுது நீயும் ஒரு பாவியாகத்தானே இருக்கிறாய் என்று சொல்லி அவனிடம் சொன்னார். அப்படி என்றால் நானும் ஏழைகளை அன்பு செய்ய வேண்டுமா? கண்டிப்பாக. ஆயக்காரர்களை அன்பு செய்ய வேண்டுமா? கண்டிப்பாக. ரோமியர்களை அன்பு செய்ய வேண்டுமா? ஆண்டவராகிய கடவுள் அப்படிப்பட்டவர்தான். குறையுள்ளவர்களையும் பாவிகளையும் எல்லாம் நலிந்தவர்களையும் அன்பு செய்யத்தான் தன்னுடைய திருமகனை அனுப்பி அவர்களை அனுவரணித்துக் கொள்ளுகிறார். அதை நீ செய்யாவிட்டால் கடவுளுக்கு உகந்தவனாக நீ மாற முடியாது என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அவன் தன்னுடைய தவற்றை உணர்கிறான். ஒருவேளை நானும் அன்பு செய்ய முற்படுகிறேன் என்று சொன்னான். எதற்காக நான் அவர்களை அன்பு செய்ய வேண்டும்? 3 காரணங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பகைவர்களை அன்பு செய்தால் மற்றவர்களை விட நீ சிறந்தவனாக இருக்கிறாய். பகைவர்களை அன்பு செய்கிறவன் கடவுளிடம் செல்வதற்கு தகுதியுடையவனாக இருக்கிறான். 2வது, நீ அன்பு செய்யும் பொழுது நீ அவனுக்கு நல்வழி காட்டுகின்றாய். அவன் உன்னிடம் வழியாக கடவுளிடம் திரும்ப முடியும். ஒரு மனிதனை நீ அன்பு செய்கிற பொழுது அவன் கண்டிப்பாக உன்னோடு திரும்பி வந்து விடுவான். இதை எண்பிக்க ஒரு சின்ன கதை சொல்லுவார்கள். ஒரு பையனுடைய வாட்சு திருட்டு போய்விட்டதாம். இன்றைக்கு காலையில் தான் படித்தேன். அந்த பையனுடைய வாட்சு திருடு போயின உடனே அந்த ஸ்கூல் டீச்சர் என்ன செஞ்சாங்க, எல்லா பையங்களையும் அங்கே நிறுத்தி வைக்கிறாங்க. அவங்க பாக்கெட்டில் சோதனை போட்டு அந்த வாட்சை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அப்போ அந்த வாட்சை பையனுடைய அந்த பையங்களுடைய எல்லா கண்களையும் அவர்கள் மூடிவிட்டார்கள். மூடிவிட்ட பிறகு ஒவ்வொரு பாக்கெட்டாக திரும்பும் பொழுது ஒரு பையனுடைய பாக்கெட்டில் அந்த வாட்ச் இருக்குது. அந்த வாட்சை கண்டுபிடிச்ச உடனே இந்த பையன்களுடைய கண்களை எல்லாம் திறந்து விட்டு அவர்களை போக சொல்லி விட்டார்கள். யாரு திருடன், யாரு திருட்டு வேலை பண்ணினவன் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் கேவலப்படுத்த விரும்பல. இவர்களை அந்த வாட்சை எடுத்து அவனிடம் கொடுத்து விட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டார்கள். கொஞ்ச காலத்திற்கு பிறகு இந்த திருட்டு தொழில் செய்த பையன் ஆசிரியராக மாறி நல்ல வேலையில் இருக்கும் பொழுது அந்த ஆசிரியரை சந்திக்க வருகிறான். உங்களை போல நான் நல்லவனாக இருக்கணும், நீங்க நான் திருடு செய்த பிறகு என்னை காட்டி கொடுக்கலையே
என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்கும் பொழுது, தம்பி உன்னுடைய கண்களை எல்லாம் கட்டி யாருக்கிட்ட அந்த வாட்ச் இருக்குதுன்னு நான் தேடும் பொழுது நான் என் கண்களையும் கட்டிவிட்டேன். யாரு திருடன் என்று அறிந்து கொள்ள நான் விரும்பவில்லை. எந்த பாக்கெட்டில் அந்த வாட்ச் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. உன் வாட்சை எடுத்தேன், அவனிட கொடுத்தேன். யாரையும் தண்டிக்க விரும்பவில்லை, யார் திருடர்கள் என்று கண்டுபிடிக்க விரும்பவில்லை. அதனால நீயா அந்த காரியத்தை செஞ்ச அப்படின்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் அப்படியே அவருடைய காலில் விழுந்து அவருடைய கால்களை கட்டி அணைத்து கொண்டான். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நல்லது செய்யும் பொழுது கண்களை விரித்து ஆண்டவர் நம்மை பார்த்து பாராட்டி கொண்டு இருக்கிறார். தீமை செய்யும் பொழுது அவரே தன்னுடைய கண்களை மூடிக்கொள்கிறார். நம்மை காட்டி கொடுப்பதில்லை, நம்மை அவமானப்படுத்துவதில்லை. அவர் எப்பொழுதுமே நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் மிகவும் அருமையான மனிதர். கடவுள் பாவிகளையும் பலவீனர்களையும் தான் அன்பு செய்கிறார். பலவீனர்களை அன்பு செய்து அவர்களுடைய குறைவு நிறைவுகளோடு அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கூட குறைவனவராக இங்கே வந்து எல்லோரையும் அரவணைத்து ஆசீர்வதித்தார். அவர்களுடைய பாவங்களை அவர் கண்டுகொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால், அவன் திருடன்னு கண்டுபிடிச்சு மற்றவர்கள்ட்ட சொல்லி அவனை அவமானப்படுத்த அவர் விரும்பவில்லை. மாறாக அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனும் ஒருவனோடு மற்றவர்களோடு இன்னொருவராக சேர அவர் உதவி செய்து விட்டார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டவர்களால் தான் இறை அரசை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் விண்ணகத்திற்கு ஏறி சென்றார் என்று சொல்லுகிறோமே, அந்த நிறைவாழ்வை நாமும் அடைய முடியும். முந்தா நாள் ஒரு சாமியார் என்கிட்ட சொன்னாரு, அண்ணி வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க, அவங்கள ஆஸ்பத்திரிக்கு மாட்டு வண்டியில் அடிச்சுக்கிட்டு ஓடியே போயிடுறாங்க. அங்கே போகும் பொழுது 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் போகணும். ஒரு மாடு காலு நொண்டியாயிருச்சு, அது நடக்க முடியல, வேதனைப்படுது. அதை பார்த்த உடனே அந்த அண்ணியினுடைய அந்த கணவருடைய தம்பி அவன் என்ன செய்கிறான் தெரியுமா, அந்த மாட்டை ஒரு வழக்கத்தில் தூக்கி வச்சுட்டு, ஒரு மாடு அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கத்தில் அவன் ஒரு மாடாக மாறி அந்த வண்டியை தூக்கி கொண்டு அரண்மனைக்கு போய் நல்ல பிரசவம் ஏற்படுவதற்கு அவன் ஏற்பாடு செய்கிறான். இப்படிப்பட்ட நல்லவர்களால் தான் இறைவனுடைய விண்ணரசு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் இந்த அருமையான பாடங்கள் நமக்கு சொல்லித் தருவதை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் குறையுள்ளவர்களாக வாழ்கிறோம். குறையுள்ளவர்களாக வாழ வேண்டிய நாம் நிறையுள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால் இயேசுவோடு சேர்ந்து குறையுள்ளவர்களை அன்பு செய்ய வேண்டும். நாமும் குறைவுள்ளவர்கள் தானே. நாமும் அன்பு செய்யும் பொழுது எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ளுகிறோம். அப்பொழுது விண்ணகம் மேலே இல்லை, மண்ணகத்திலே விண்ணகம் நம்மால் கொண்டு வர முடியும். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தந்தையின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று நம்புகிறோம். ஆனால் அதே கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய நம்பிக்கையாலும் நம்முடைய வழிபாடுகளாலும் நம்முடைய செயல்பாடுகளாலும் நிறைவு செய்ய ஆண்டவரை வேண்டுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் விட்டிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் திறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணகத்தில் தந்தையின் வலது பக்கத்தில் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகின்றார். நம்முடைய ஜெபங்களை அவரிடம் சமர்ப்பிப்போம். அவர் வழியாக தந்தையை கெஞ்சி கேட்பதையெல்லாம் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய வேண்டுதல்களை அவருடைய பாதத்தில் வைப்போம். வழிநடத்தும் இறைவா, எம் தாய் திருவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் அனைவரும் தன்னலம் துறந்து பிறர் நலம் பேணவும் மக்களை நீதியின் வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வழிக்கும் வல்லலேயும் இறைவா, வார்த்தையாம் நீர் உணவாய் உருகொண்டது போல தங்கள் வாழ்வை பிறர் நலனில் கரைக்கும் மருத்துவர், செவிலியர், காவலர், துப்புரவு பணியாளர்,
பெருமக்கள் வாழ்வு வளம் பெறவும் இறையாசீர் அவர்கள் மீது நிறைவாய் தங்கிடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சுகம் தரும் குணக்குன்றே எம் இறைவா, சுகாதார சீர்கேட்டினால் வாடி தவிக்கும் மக்கள் வாழ்வு நிலை மாறவும் உடல் நிலை தேரவும் நல்வாழ்வு பேணவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றுப்படுத்தும் அருமருந்தே இறைவா, கொரோனா ஊரடங்கு முடக்கத்தால் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து வறுமையில் வாடும் மக்களின் நிலை மாற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசருக்கெல்லாம் அரசரேயும் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் நேரிய உள்ளத்தோடு வளர்ச்சிக்குரிய பாதையில் மக்களை வழிநடத்தும் பணம் பதவி போன்ற ஆசைகளை களைந்து மக்கள் நலனை மேம்படுத்தும் திட்டங்களை செயலாற்றவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை திறந்தாட்டும் இறைவா, நன்மைகள் செய்யும் பொழுது நீர் எங்களை தட்டி கொடுக்கின்றீர். தவறுகள் செய்யும் பொழுது உமது கண்களை மூடிக்கொள்கின்றீர். காரணம் என்னவென்றால், நீர் எங்களை மன்னித்து அரவணைத்து அன்பு செய்து மீட்டு கொள்வதற்கு ஆசைப்படுகின்றீர். வெளியே யாரிடமும் எங்களுடைய அவமானத்தை சொல்லாமல், நாங்கள் பாவிகள் என்று பட்டம் தீட்டாமல் எங்களை காத்து வரும் கருணை உம்மிடம் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த விண்ணேற்பு நாளில் எங்களை முழுவதும் உம் பாதத்தில் வைக்கின்றோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களின் சகாயமான அன்னையினுடைய திருவிழாவையும் கொண்டாடுகிறோம். அந்த அன்னையினுடைய பரிந்துரையால் நாங்கள் இந்த விண்ணக பேற்றினை நீர் அடைந்தது போல அடைய எங்களுக்கு அருள் செய்யும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையே உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆமேன். வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் உன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நின் சித்தம் போலும் கரத்தால், நின் சித்தம் போலும் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புமிக்கோரே, நாம் ஒப்புக் கொடுக்கும் திவ்ய பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் இப்படி கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றையே நாட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புற என்று வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்கு அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடருவோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. கொரோனா தொற்று நோயினால் அவதியுறுகின்ற இந்த உலகை ஆண்டவர் காக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஏழைகள், வருந்துவோர், தொழிலாளிகள், அகதிகள், புலம்பெயர்ந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல புகலிடம் கிடைக்கவும் ஆறுதல் கிடைக்கவும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஒளி மிகுந்த உமது திருமுன்பாக ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மேலும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான கிறிஸ்தவர்களின் சகாயி அம்மா மரியா, அவரது இல்லத் தலைவரான யோசேப்பு, திருத்தூதர்கள், தூயோர், மறை சாட்சிகள் ஆகிய அனைவரோடு நாங்களும் ஒரு நாள் விண் வீட்டிற்கு வந்து உமது இரக்கத்தை புகழ்ந்து உரைப்போம் என நம்புகிறோம். உம்மோடு என்னென்னும் வாழ்கிறவர் எம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவே. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அன்றாட உணவை அனைவருக்கும் அருள ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானம் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியருளும், கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. ஆமென். கிறிஸ்து நம்மில் வந்துள்ளார், இதய கோவிலில் எழுந்துள்ளார், அன்புதாகம் கொண்டுள்ளார், என்பதை நாம் வாழ்த்துவோம். Alleluia,
கிறிஸ்துவை வாழ்கின்றார். வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவை வாழ்கின்றார். வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவை வாழ்கின்றார். இன்பம் எனக்கு தருகின்றார். இறைவன் என்னில் உரைகின்றார். இன்பம் எனக்கு தருகின்றார். அன்பும் மகளும் பொழிகின்றார். அன்பும் மகளும் பொழிகின்றார். என்னை முழுவதும் வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவை வாழ்கின்றார். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கே எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை விட்டு செல்ல அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். சிறப்பு ஆசிரியருக்காக தலை வணங்குவோம். இன்று விண்ணகம் சென்று உங்கள் வெண்ணேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவர்களின் சகாயின் இடைவிடாத பரிந்துரையோடு சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்ந்தது. இறைவனுக்கு நன்றி. உலோகம் தோன்றும் முன்னே ஓ பூரண தாயே, மேலோகத்தின்
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே